Star Automation Tech, CCTV camera, biometric, intercom, solar panel, sales and service பண்ணி தராங்க. இவங்க 3500க்கும் மேல மல்டி செக்டார் செக்யூரிட்டி பர்பஸ் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு செக்யூரிட்டி பர்பஸில் யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா நீங்கள் தாராளமாக இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். பெஸ்ட் ப்ரைஸ், பெஸ்ட் சொல்யூஷன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சென்னை பெட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். லாஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக் ஃபுட் ப்ரீடிங்காக ஃபுட்டை வந்து மேக் பண்ணி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் வந்து சேட் பண்ணியிருந்தீங்க, உங்களோட எக்ஸ் வந்து லே பண்ணிருச்சா, ரிசல்ட் அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நான் வீடியோஸை வந்து மேக் பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னோட கேஜில் வந்து பார்த்திங்கன்னா 20 ஆஃப்ரிக்கன்ஸ் இருக்குது. அதில் 6 பேர்ஸ் வந்து எக் லே பண்ணியிருக்கேன். அதோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் இப்போது ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேஜில் வந்து பார்த்திங்கன்னா பேர்ஸ் எக் லே பண்ண பிறகு நம்ம பேட்ஸுக்கு வந்து ரொம்ப என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எறும் போகாமல் இருக்கிறதுக்காக சாக் பவுடர் சுற்றி பாக்ஸை சுற்றி ப்ரீடிங் பாக்ஸ் சுற்றி சாக் பவுடர் போடணும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கேஜை வந்து முக்கால்வாசி வந்து க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும். கொஞ்சம் அதுக்கு இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். கேஜ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எக்கு லே பண்ணும்போது உங்களுக்கு நாய்ஸ் இருந்துச்சுன்னா எக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கவுண்டிங் வந்து பேட்ஸ் கம்மி பண்ணிடுது. ஆக்சுவலாக இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் சவுண்ட் இல்லாமல் வைங்க. அப்புறம் கேஜை வந்து எக்காந்து கொண்டு வந்து ஷேக் பண்ணாதீங்க. ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கை வந்து பொறிக்க மாட்டேங்குது. கேஜ் வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்த விட்டு சேஞ்ச் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி வந்து ஃபுட்டு நீங்கள் ஃபீடிங் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் மட்டும் தான் கொடுக்கணும். தேர்ட் பார்ட்டி யாரையும் அலோவ் பண்ணாதீங்க. ஏன்னா ஆஃப்ரிக்கன் கொஞ்சம் ரிங் வெரைட்டி வந்து பயந்த சோவாகவும் இருக்கிறதால தேர்ட் பார்ட்டியை வந்து முக்கால்வாசி கம்மி பண்ணுங்கள், அலோவ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.